ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கீங்க. சூப்பராக பண்ண போகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுளில் வந்து நிறையா அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து மொபைலில் தான் பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் வந்து ஜிமெயிலே நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. கூகுளில் வந்து நிறைய ஆப் இருக்குது. அது அந்த ஆப் என்னென்ன அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன ஆப் இருக்குது அப்படின்றத மட்டும் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன். 1 செகண்ட். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா, இதில் வந்து எல்லோரும் வந்து ஃபஸ்ட்டு உள்ளே போனோன்னா ஜிமெயிலை கிளிக் பண்ணிட்டு டக்குன்னு உள்ளே போயிடுவாங்க. பட் ஆனால் இந்த ஆப் கூகுள் ஆப் பற்றி எதுவுமே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஸோ வந்து அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதை கிளிக் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட் வந்து நம்ம ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குல்ல, அதோட டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்கும். கூகுள் சர்ச் வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்கள்ல, அந்த சர்ச் பார் வரும். ஸோ வந்து பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னால் இப்போ வந்து இன்கேஸ் ஒரு பிரிண்டர் கடை இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஷாப்பிங் கடை அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா இந்த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அது டீட்டெயில் நான் இப்போது வரிசையாக வரேன். இது கூகுள் மேப்பு, இது யூடியூப்பு, இது ப்ளே ஸ்டோரு, இது வந்து நியூஸு, இது ஜிமெயிலு, இது வந்து மீட்டு, இது வந்து சேட்டு, இது கான்டெக்ட்ஸு, ட்ரைவு, காலண்டரு, ட்ரான்ஸ்லேட்டு, ஃபோட்டோஸு, டியோ, அப்புறம் வந்து இது வந்து கூகுள் டியோ, அதுக்கப்புறம் வந்து ஷாப்பிங்கு, அப்புறம் வந்து ஃபினான்ஸு, டாக்குமெண்ட்டு, சீட்ஸு, அப்புறம் ஸ்லைட்ஸு, புக்ஸு, பிளாகு, ஹேங்அவுட்ஸு, கீப்பு, ஜாம்போர்டு, அப்புறம் வந்து கிளாஸ் ரூமு, எர்த்து, கலெக்ஷன்ஸு, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ஸ், கூகுள் ஆட்ஸு, பாட்காஸ்ட்டு, அப்புறம் வந்து கூகுள் ஒன்று, ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஃபார்ம்ஸு. இதுக்கு மேலேயும் இருக்குது. இப்போதைக்கு வந்து இதை பற்றி மட்டும் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா கூகுள் அக்கௌண்ட்டு. ஸோ வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். நான் கண்ட்ரோல் அமைக்கி இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து உங்கள் கூகுள் அக்கௌண்ட்ஸ் காட்டும். ஹோமு, பர்சனல் இன்ஃபர்மேஷனு, டேட்டா ரெக்கவரி, அப்புறம் வந்து செக்யூரிட்டி, பீப்புள் ஷேரிங்னா ஃபஸ்ட்டு வந்து ஹோம் பற்றி பார்த்தலாம். ஹோம் வந்து இதுதான் ஹோமு, ஓகேங்களா. பர்சனல் இன்ஃபர்மேஷன்னா நீங்கள் பாருங்கள், இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம், என்னென்ன பண்ணிக்கலாம், உங்கள் டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம், மேல் ஃபீமேல் யூஸ் பண்ணிக்கலாம். இது டேட்டா அண்ட் ப்ரைவசி, உங்களோட டேட்டா ப்ரைவசிஸில் வந்து என்னென்ன பேர் டேட்டா ப்ரைவசிங் பாரு, வெப் அண்ட் அப்ளிகேஷன் ஆனில் இருக்குது. ஸோ வந்து லோக்கல் ஹிஸ்ட்ரிலாம் ஆனில் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ஆனில் இருந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃபில் இருந்து ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செக்யூரிட்டி என்னென்ன செக்யூரிட்டி இருக்குது, 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன்லாம் என்னோடய ஜிமெயிலுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் செக்யூரிட்டி. பீப்புள் ஷேரிங் வந்து நீங்கள் யாருக்கு என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது இதில் காட்டும். அதே மாதிரி பேமெண்ட்ஸ் எது காட்டணும்னு அதை நான் சொல்கிறேன். 1 செகண்ட். இது ஜிபேயில் வந்து கூகுள் ஜிமெயில் லிங்க் ஆகிருக்கும். ஸோ வந்து அதை தான் வந்து பேமெண்ட்ஸில் வரும். அபவுட்டில் வந்து ஒன்றும் வராது. அதை பற்றி என்னென்ன அப்படின்றது தான் வரும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கூகுள் சர்ச் நம்ம கிளிக் பண்ண உடனே என்ன வரும்னா இந்த சர்ச் பார் வந்துடும். இதுதான் கூகுள் சர்ச்சு, ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல் நம்ம போனோன்னா இப்போது என்ன வரும்னா, எனக்கு வந்து நான் ஆல்ரெடி வந்து ப்ரொஃபைல் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், நான் போஸ்ட்லாம் பண்ணல. பட் ஆனால் வந்து நீங்கள் ஃபுல்லாக போகிறீங்கன்னா ஹோம் இருக்குது. ஹோமில் போய்ட்டு நீங்கள் வந்து க்ரியேட் போஸ்ட்னால் நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ஜிவி இன்ஃபோடெக்கு வந்து ஒரு வெப்சைட் மாதிரி ஜஸ்ட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணால் வந்துடும். ஜிவி மீடியா அண்ட் இன்ஃபோடெக் அப்படின்னு சர்ச் பண்ணால் பரமக்குடி லொக்கேஷனில் என்னோடய அட்ரஸ் காட்டும், சரிங்களா. ஹோமு, இதில் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, யூடியூப்பில் வீடியோ பண்ணுறீங்களா இல்லைனா சாஃப்ட்வேர் பிரிண்டிங்கில் வச்சுருக்கீங்களா, அதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கலாம், சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து ரிவ்யூஸ் என்னென்ன ரிவ்யூஸ் நீங்கள் பண்ணுறீங்க. இங்கே பாருங்கள், என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரிவ்யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்து நீங்களும் வாங்கிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் உங்களோட ப்ராடக்ட் குவாலிட்டி, நீங்கள் பண்ணுற சர்வீஸ் குவாலிட்டி, அப்புறம் வந்து ப்ராடக்ட் குவாலிட்டிலாம் பக்காவாக இருந்தால் அவங்களே ரிவ்யூ பண்ணுவாங்க. இது நானாக வாங்கின ரிவ்யூ. அதுக்கப்புறம் வந்து இது மெசேஜ் வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து யாருக்கு மெசேஜ் பண்ணுமோ கஸ்டமருக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து பண்ண டிசைன்ஸோ லோகோஸோ ஏதாச்சும் ஒன்று வந்து இதில் வந்து நம்ம கவர் ப்ரொஃபைலாக வச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராடக்ட்ஸ் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் வச்சுருக்கீங்க, என்னென்ன ப்ராடக்ட் வந்து சேல் பண்ணுறீங்க, என்னென்ன டிசைன் பண்ணுறீங்களா இல்லை டெவலப் பண்ணுறீங்களா, அதை பற்றி சொல்கிறது. அதே மாதிரி சர்வீசஸ், என்னென்ன சர்வீஸ் நீங்கள் பண்ணுறீங்க, வெப்சைட் சர்வீஸு, அப்புறம் வந்து எல்லாமே சர்வீசஸ் என்னென்ன பண்ணுவீங்க அதுவும். அதே மாதிரி இந்த கூகுள் ஆட்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்கள்ல, நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கும், அவங்களுக்கு தெரியும். கூகுள் ஆட் க்ரியேட் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் இந்த இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஏன்னா அவங்க வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்கன்னா அந்த கம்பெனியோட ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு வந்து அக்சஸ் இருக்கும். அந்த அக்சஸில் போய்ட்டு இதில் தான் போய்ட்டு எடிட்லாம் பண்ணுவாங்க. இது வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட பார்ட் ஆஃப் ஒன்று தான் இதுவும். அதுக்கு அடுத்தது பார்க்க போகிறோன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்ட்ஸ் பார்த்தாச்சு, சர்ச் பார்த்தாச்சு, பிஸ்னஸ் பார்த்தாச்சு. இப்போ மேப் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன மேப்னு. ஸோ வந்து இது வந்து கூகுள் மேப் தான். ஸோ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து இதையும் போட்டுக்கலாம். ஸோ வந்து என்ன டிஸ்டன்ஸ் இருக்குது எல்லாத்தையும் வந்து நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஆல்ரெடி கூகுள் மேப் பற்றி தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னா யூடியூப் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். யூடியூப் பற்றி சொல்கிறதுக்கு இதுவே இல்லை. ஸோ வந்து யூடியூப்பில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து
கூகுள் ப்ளே ஸ்டோர் வந்து மொபைலில் வந்து ஆல்ரெடி லிங்க் ஆகிருக்கும். ஸோ வந்து இதே மெயில் ஐடியில் லிங்க் ஆகிருக்கும். நீங்கள் என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதே அப்ளிகேஷன் இதே இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இன்ஸ்டால் ஆகும்னா லேப்டாப்பில் இன்ஸ்டால் ஆகும்னா அந்த மாதிரிலாம் இன்ஸ்டால் ஆகாது. ஜஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆனது உங்களுக்கு வந்து விசிபிள் பண்ணி காட்டுறதுக்கு தான் இந்த ஆப்பு. அதே மாதிரி நியூஸ் வந்து இப்போ இன்கேஸ் நீங்கள் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வேறு ஏதாச்சும் நியூஸ் படிக்கிறீங்கன்னா அதோட ஹைலைட்டடான நியூஸஸ்லாம் இங்கே வரும். ஸோ வந்து இங்கே பாருங்கள், இந்துஸ்தான் டைம்ஸு இதே மாதிரி ஒவ்வொரு நியூஸஸ் வந்து எது மெயினோ ஹைலைட்டடாக தெரியணுமோ அதெல்லாம் கண்டிப்பாக இங்கே வரும். அதே மாதிரி வந்து இங்கே டிகிரி செல்சியஸ் என்னென்ன வெதர் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஸோ வந்து நியூஸஸ் பற்றி தான் இது வரும் மேக்ஸிமம். அதே மாதிரி வேர்ல்டு நியூஸு, இந்தியா பிஸ்னஸ் நியூஸு, டெக்னாலஜி நியூஸு எல்லாமே வந்து நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதுதான் நியூஸு. அதுக்கு அடுத்தது வந்து ஜிமெயில் உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஜிமெயில் வந்து கிளிக் பண்ணால் நம்ம ஜிமெயில் அனுப்புறது. இருங்க, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன். ஸோ வந்து நம்ம ஜிமெயில் கிளிக் பண்ணால் இதுதான் வரும். ஸோ வந்து நீங்கள் மெயில் சென்ட் பண்ணுறீங்க சரி, ரிசீவ் ஆகும் சரி, எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இது அவ்வளோதான். ஸோ வந்து ஜிமெயில் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து கூகுள் மீட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இது வந்து ப்ரீமியம் கம்பெனிஸ்லாம் அதுக்காகலாம் யூஸ் பண்ணுவாங்க. கம்பெனி வந்து வீடியோ கால் பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து கூகுள் மீட் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து டீம்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் வந்து கண்டிப்பாக கூகுள் மீட்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப வந்து டீம்ஸ் இருக்காது. அதே மாதிரி வந்து சேட் வந்து இப்போ மெயிலே நீங்கள் வந்து சேட் பண்ணிக்கலாம். சேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து மெயிலில் சேட் பண்ணுறது தான் இந்த சேட்டு. கான்டாக்ட் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் மொபைல் மாற்றிட்டீங்க, மிஸ் ஆயிடுச்சுன்னா கான்டாக்ட் இதுலேயும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃபியூச்சர்ஸ் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் கான்டாக்ட் மிஸ் ஆயிடுச்சுனாலும் இதில் எடுத்துக்கலாம். இதில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ட்ரைவ் வந்து உங்களுக்கு தெரியும், ஜிமெயிலோட லிங்க் ஆகிருக்கும். ஜிமெயிலோட லிங்க் ஆகிருக்க எதுக்காக லிங்க் ஆகிருக்குன்னா, நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு மெயில் அனுப்புறீங்க, ஒரு ஃபைல் சைஸ் எக்ஸ்ட்ரா அனுப்புறீங்க, ஒரு 25 MBக்கு மேலே அனுப்புறீங்கன்னா அது டேரெக்டாக வந்து கூகுள் ட்ரைவில் போயிட்டு ஸ்டோர் ஆகிடும். ஸ்டோர் ஆனதை வந்து நீங்கள் யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் கூகுள் ட்ரைவ் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ வந்து கூகுள் ட்ரைவ் ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இங்கே நியூ கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இதில் நான் அப்லோட் பண்ண டிசைன்ஸ்லாம் ஸோ வந்து நீங்களும் அப்லோட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னா காலண்டர் நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது அதுதான். ஹலோ காலண்டர் எதுக்கு கேட்குது அப்படின்னு. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம காலண்டர் வந்துட்டு எதுக்காக கேட்குதுன்னா, இன்கேஸ் உங்களுக்கு ஒரு என்ட்ரி வைக்கிறாங்க, என்ட்ரி வந்து ப்ரிப்ரேஷன் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, எப்போ முடியுது, அதே மாதிரி வந்து டைமிங் என்னென்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுறது தான் இது ஜிமெயிலோட லிங்க் பண்ணி காலண்டர் வச்சுருக்காங்க. ட்ரான்ஸ்லேட் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் தெரியலைன்னா தெரிஞ்சுக்கோங்க. ட்ரான்ஸ்லேட் கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு என்ன ட்ரான்ஸ்லேட், இப்போ இன்கேஸ் வந்து நான் வந்து தமிழ்னு அடிக்கிறேன்னு வச்சுக்கோங்க, தமிழ்னு நான் இங்கிலீஷில் அடிக்கிறேன். ஓகேங்களா? பட் ஆனால் இங்கே வந்து நான் வந்து தமிழில் வேணும் அப்படின்னா ஸோ வந்து இங்கே நம்ம கிளிக் பண்ணால் தமிழுக்கு வந்துடும். சரிங்களா? இதே மாதிரி தான் நிறையா. ஸோ வந்து அதோட எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே டீட்டெயிலாக வரும். இதுதான் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டு. அதுக்கு அடுத்தது வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டோரேஜ் எனக்கு ஆகுது, ஸோ ஆக்குப்பை ஆகுது அப்படின்னு கூகுள் ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் செக்யூரிட்டி பர்பஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ஷேர் பண்ணால் பிரச்சனையே கிடையாது. ஸோ வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் வந்து ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஸ்டோரேஜும் கம்மியாகும், இன்கேஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃப்யூச்சரில் வந்து ஒரு 5 இயர் பேக்கில் வந்து இது வந்து ரிமைண்டர் கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் இந்த டேத்தில் வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்றது வந்து ரிமைண்டரும் பண்ணும். ஸோ வந்து ஒரு மெமரேபிள் ஸ்டோரிஸாக இருக்கும். அதே மாதிரி இதுவும் வீடியோ கால் பேசுகிறது தான். வீடியோ கால் சேம் இது கூகுள் மீட் மாதிரி தான். பட் ஆனால் இது சிங்கிள்ஸாக பேசிக்கலாம். அது வந்து மீட் மொத்தமும் வந்து பேசிக்கலாம். இதுலேயும் மீட் பண்ணி பேசிக்கலாம். ஆனால் நான் அவ்வளோ ப்ரீமியமாக இருக்காது. ஷாப்பிங் வந்து இப்போ நம்ம ஃப்ளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஷாப்பிங் நம்ம கிளிக் பண்ணோன்னே நீங்கள் என்னென்ன ஷாப் பண்ணுறணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். பாருங்கள், லெட்ஸ் கோ ஷாப்பிங் அப்படின்ற வருது பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து ஃபைனான்ஸ்னால் என்னென்னா, இப்போ அந்த சென்செக்ஸ் புள்ளி அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த டிவியில் சென்செக்ஸ் புள்ளி ஏறுனது இறங்குறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ வந்து அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே காட்டும். என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டு எப்படிலாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் காட்டும். ஸோ வந்து எல்லா கம்பெனியோட டீட்டெயில்ஸும் இங்கே இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். அதுதான் ஃபினான்ஸு. அதுக்கடுத்தது வந்து டாக்குமெண்ட்னால் என்னென்னா, இப்போது எம்எஸ் வேர்ட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நான் வந்து ஒரு ப்ரௌசர் சென்டர் போகிறேன், எம்எஸ் வேர்ட் அங்கே இல்லைன்னா நீங்கள் கூகுளே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதனால தான் இந்த டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஜிமெயிலில் போய்ட்டு ஜிமெயில் கிளிக் பண்ண உடனே டவுன்லோட்னு காட்டும். டவுன்லோடு கீழே கூகுள் டாக்குமெண்ட் எடிட்னு காட்டும். ஸோ வந்து கூகுள் டாக்குமெண்ட் எடிட்லேயே நீங்கள் எடிட் பண்ணால் நீங்கள் இதை கிளிக் பண்ணோடனே டேரெக்டாக இங்கே டாக்குமெண்ட் ஓப்பன் ஆயிரும் பாருங்கள். ஸோ வந்து இதை நம்ம கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இதை கிளிக் பண்ணால் டேரெக்டாக நீங்கள் ரெஸ்யூம் ஓப்பன் பண்ணால் டேரெக்டாக இதிலே ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனால் நீங்கள் இதிலே எடிட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து அந்த எம்எஸ் ஆஃபீஸ் இருக்கணும்லாம் கவலையே கிடையாது. ஸோ வந்து இதிலே எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும். சீட்ஸும் அதே மாதிரி தான். கூகுள் ஷீட்ஸ் வந்து எக்ஸலோட சேம் திங்ஸ் தான். நீங்கள் எக்ஸலில் எடிட் பண்ணுறது என்னவோ அது வந்து
ஆன்லைனில் வந்து கூகுள் ஷீட் பண்ணுது, ஆஃப்லைனில் வந்து எக்ஸல் பண்ணுறது, அப்படியே ஆன்லைனில் வந்து கூகுள் ஷீட் பண்ணுது. நீங்கள் வந்து இதை டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம், எடிட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஆஃப்லைனில் கூட நீங்கள் இதில் எடிட் பண்ணிக்கலாம். இது ஸ்லைட்ஸ்னால் எம்எஸ் ஆஃபீஸோட ஆப்போசிட் தான் ஸ்லைட்ஸ். எம்எஸ் ஆஃபீஸில் வந்து பவர் பாயிண்ட் இருக்கும், இதில் வந்து ஸ்லைட்ஸ்ன்னு இருக்குது. ரெண்டுமே ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, இதே மாதிரி தான் அதுவும். ஸோ இதையும் நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதுலேயும் வந்து அதே மாதிரி டெம்ப்ளேட்ஸ்லாம் இருக்கும் பாருங்கள், எல்லாம் டெம்ப்ளேட்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நான் கிரியேட் பண்ண டெம்ப்ளேட்ஸ். இந்த டெம்ப்ளேட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நான் புதுசாக ரெடி பண்ணனாலும் ரெடி பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து ஸ்லைட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ வந்து புக்ஸ் வந்து இப்போ நான் சொல்கிறேன், ஷாப்பிங் சொன்னேன்ல, ஷாப்பிங் மாதிரி தான் புக்ஸ் வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி வந்து புக்ஸ் ரீட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இது பிளாகர் வந்து கூகுளில் வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பிளாகரோட செட் ஆஃப் கலெக்ஷன்லாம் எடுத்து வச்சுருக்கோம், அதுதான் பிளாகரு. ஹேங் அவுட்னா இப்போ ஆல்ரெடி நான் சொன்னேன்ல, சேட்டோட டிட்டோ தான் இது ஹேங் அவுட்டு. நீங்கள் வந்து மீட்டப்பில் வந்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் தனியாக வந்து சேட் பண்ணி ஹேங் அவுட்டில் பேசிக்கலாம். ஹேங் அவுட் தனியாக ஒரு அப்ளிகேஷனாக சேட் பண்ணி பேசிக்கலாம். கீப்னா இப்போ வந்து இன்கேஸ் வந்து நீங்கள் மெயில் வந்து இப்போது லைட்டாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், டார்க் மோடில் நீங்கள் மாற்றணும்னா கீப் இந்த செட்டிங்ஸ் மாதிரி தான் இதுவும். ஸோ இதுலேயே நீங்கள் மாற்றிக்கலாம். இது ஜாம்போர்டு என்னென்னா அதை கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிடும். 1 செகண்ட்ருங்க. இங்கே பாருங்கள், யூ டிட் ஹேவ் ஜாம் செட் என்ட்டு அந்த இது இல்லை அப்படின்றது காட்டுது. ஸோ வந்து இது என்னென்னு நான் வந்து உங்களுக்கு விரிவாக நான் வந்து போடுறேன் ஒரு வீடியோவில். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து கிளாஸ் ரூம்னா 1 செகண்ட், இது என்னென்னு பார்த்துடலாம். கிளாஸ் ரூம்ஸ்னால் என்னென்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுன்னா, கஸ்டமர்ஸ் வந்து ஒரு அலோகேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு டீமாக வந்து பேசிக்கலாம். அதுக்கு தான் கிளாஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. எர்த்துனா நீங்கள் இந்த உலகத்தையே வந்து அப்படியே பார்த்துக்கலாம். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணி பார்ப்போம். நீங்கள் வந்து இங்கே எர்த்து பாருங்கள், லோட் ஆகுதா. இப்போ வந்து எர்த்து வந்து நிற்கும். நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பார்க்குறதுனாலும் பார்த்துக்கலாம். ஜூம் இங்கே பாருங்கள். ஸோ வந்து ஃபுல் எர்த்து இங்கே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம், எந்த லொக்கேஷன் பார்த்துக்கலாம்னு பார்த்துக்கலாம். இதுதான் எர்த்து. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது என்னென்னா கலெக்ஷன்ஸை கிளிக் பண்ணால் பாருங்கள், ஃபேவரட் இமேஜஸ். நீங்கள் வந்து இன்கேஸ் நீங்கள் ஃபேவரட் இமேஜ்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 2 இயர் பேக் வந்து நீங்கள் ஃபேவரட்டில் லிஸ்ட்டில் போட்டிங்கன்னா இந்த இதில் இருக்கும், கலெக்ஷன்ஸில் இருக்கும். அதே மாதிரி வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல், இதையும் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் என்னென்ன இருக்குதுன்னு. இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல்னால் நீங்கள் வந்து ட்ராயிங் வரைவீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்கன்னா வச்சுங்களேன், இதில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து இந்த இமேஜ் இருக்குன்னு வச்சுங்க, இந்த இமேஜை நம்ம கிளிக் பண்ணி ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்தா வச்சுங்களேன், லோட் ஆகுது. ஸோ வந்து லோட் ஆனோடனே இப்போது ட்ராயிங் வந்து பாருங்கள், இந்த மாதிரி இருக்கிற ட்ராயிங் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து கலர் பண்ணி மாற்றிக்கலாம். அட் த சேம் இதுதான் பெயிண்டிங்கில் நம்ம பண்ணுவீங்கள்ல, அதே மாதிரி தான் இதுவும். ஸோ வந்து இதில் எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாது. ஸோ வந்து இது வந்து இன்ட்ரோ கார்டு, இந்த மாதிரி பண்ணால் இந்த மாதிரி வரும்னு. ஸோ வந்து நம்ம பாருங்கள், சும்மா ட்ரா பண்ணோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமேஜ் மாதிரி காட்டுறது. ஸோ வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். இது அவ்வளோதான். ஸோ வந்து இது வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ வந்து பெயிண்ட்டோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதுவும். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து கூகுள் ஆட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, யூடியூப் சம்மந்தப்பட்ட எல்லாத்துக்கும் வந்து கூகுள் ஆட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூடியூப் பொறுத்தவரை வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து மெயினான ஒன்று. எதுக்காக சொல்கிறேன்னா, யூடியூப்பில் ஏர்னிங் எடுக்கிறீங்கல்ல, அந்த ஏர்னிங்ஸோட மெயின் திங்ஸே இந்த கூகுள் ஆட்ஸ் தான். அதுக்கு அடுத்தது வந்து போட்காஸ்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, கானா, அப்புறம் வந்து ஹிப்ஹாப்பு, அப்புறம் வந்து இப்போ இன்கேஸ் விங்க் யூஸ் பண்ணுறீங்க, அமேசான் ப்ரைம் யூஸ் பண்ணுறீங்களா, அதெல்லாம் போட்காஸ்ட் தான். அது வந்து நீங்கள் ப்ரீமியமாக நீங்கள் எடுத்துக்கணும்னா இதுலேயே எடுத்துக்கலாம். கூகுள் ஒன்னா இப்போ கூகுள் டிரைவ் இருக்குல்ல, கூகுள் டிரைவில் வந்து 15 GB வரை தான் நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். இது நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணுனாலும் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் கூகுள் ஒன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து ட்ராவல்ஸ் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் புக் மை ட்ரிப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து புக் பண்ணுறீங்கன்னா ஈஸியாக புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் இதுவும், இதே சேம் திங்ஸ் தான். அதே இது அப்படியே ட்ராவல்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் புக் பண்ணும்போது வந்து என்ன டீட்டெயிலாம் இருந்தாலும் வந்து கூகுளில் புக் பண்ணிட்டு நீங்கள் பேமெண்ட் மோடுக்கு வந்து என்னென்ன பேமெண்ட் வேணுமோ உங்களுக்கு சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்ம்ஸ் எதுக்குன்னா, ஃபார்ம்ஸ் வந்து நீங்கள் ஒரு கொஸ்டினரி ரெடி பண்ணிக்கலாம். கொஸ்டினரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து யாருக்காச்சும் கொஸ்டினர்ஸ் கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள், ஃபார்ம்ஸ் நான் கிளிக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இது பாருங்கள், நான் ஆல்ரெடி பண்ண ஃபார்ம்ஸு. ஸோ வந்து இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு பிளட் டோனராக இருக்கீங்க, இல்லைனா பிளட் குரூப்பில் இருக்கீங்க. நான் ஆல்ரெடி இந்தியன் பிளட் குரூப்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது. பிளட் குரூப்பில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட டீட்டெயில்ஸ், நேமு, அப்புறம் வந்து அவங்களோட பிளட் குரூப் அதெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. கலெக்ட் பண்ணி வந்து ஒரு செட் ஆஃப் கலெக்ஷன் இங்கே பாருங்கள், ரெஸ்பான்ஸ் யார் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட நேம்லாம் இங்கே இருக்கும். ஸோ வந்து இதே மாதிரி வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இப்போ இன்கேஸ் வந்து அந்த ஓ பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்னா அவங்க டீட்டெயிலாக நம்ம கலெக்ட் ஆனால், இன்கேஸ் எமர்ஜென்சிக்கு யாராச்சும் பிளட் தேவைப்பட்டால் இதுலேருந்து நம்ம அலோகேட் பண்ணி யாரோட ஃபோன் நம்பருக்கு அவங்க வந்து 3 மந்த் முன்னாடியே கொடுத்துருக்காங்களா இல்லை பின்னாடி கொடுத்துருக்காங்களா அப்படின்றத வந்து டீட்டெயிலாக நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்தது வந்து என்னென்னா, நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ வந்து இது இப்போ பார்த்த வரைக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோடய
சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து நிறையா உங்களுக்கு இன்னும் இன்ஃபர்மேட்டிவாக வேணும் ப்ரோ அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வந்து விஷயம்லாம் உங்களுக்கு தெரிலன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.